Welcome to KTK Mathematics. TNPC previous questions la ratio topic. First question. 3 கார்களின் வேகங்கள் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 5, 4, 6 அப்படிங்கிறது ஒரே தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கல நேரம்னு கேட்டதுனால அந்த ஒரே தூரம் இருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 5, 4, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிங்க. இங்க என்ன பண்ணலாம்? 2ஆல பண்ணலாமா? 5 அப்படியே வரும். 2 4 2 6. மறுபடியும் பாருங்க. 2ஆல பண்ணா 5 1 3. மறுபடியும் 3ஆல பண்ணுங்க. 5 1 1. மறுபடியும் 5ஆல பண்ணா 1 1 1. அப்ப என்ன வரும்? 5 × 3 × 2 × 2. 2 2 4 4 5 20 23 60 அப்படின்னு வரும். எல்சிஎம் தான் 60. அப்ப நமக்கு இருக்கிற ரேஷியோ என்ன? 5:4:6. இதான் 60 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும் பாருங்க. எவ்வளவு? 12 5 60 வருமா? இது 4னா 15 4 60. 6னா 5 60 வரும். அப்ப நமக்கு ரேஷியோ என்ன வருது? 12:15:10. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. 12:15:10. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி இன் வருமானத்தின் விகிதங்கள் 5:4. இவர்களின் செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே 1600 ரூபாய் சேமித்தார்கள் எனில் பி இன் மாத வருமானம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் என்னன்னு பார்த்துப்போம். வருமானம், அந்த வருமானத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? வருமானம் அதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? செலவும் பிளஸ் சேமிப்போம். ஓகேவா? கிளியரா? வருமானம் அப்படிங்கிறது செலவையும் சேமிப்பையும் சேர்த்ததுதான் நமக்கு கிடைச்ச வருமானம். இப்ப பாருங்களேன், வருமானத்தின் விகிதங்கள்னு கொடுத்துருக்காங்க. வருமானத்தோட விகிதம் எவ்வளோ? இங்க 5x:4x இருக்கு. ஓகே. செலவுகளின் விகிதம் 3:2. இது வருமானம். அதுல செலவு அப்படின்னு பாக்குறோம். செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 3x:2x. ஓகேவா? சேமிப்பு, இவர் 1600 ரூபாய், இவர் ஒரு 1600 ரூபாய். ஓகேவா? அப்ப இங்க 5x அப்படிங்கிறது ஒருத்தர் ஏ அப்படிங்கிறவரோடது 5x. இந்த 5x அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கு? 3x செலவாகவும் ஒரு 1600 ரூபாய் சேமிப்பு அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. இது ஏயோட வருமானத்துக்கு. பிக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த 4x அப்படிங்கிறது தான் 2x செலவு பண்றாரு, பேலன்ஸ் ஒரு 1600 ரூபாய் சேமிக்கிறாரு. கிளியரா? இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன? பி இன் மாத வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? b இன் மாத வருமானத்துக்கு அந்த b க்குள்ள ஈக்குவேஷன் எடுங்க. 4x ஈக்குவல் டு 2x பிளஸ் 1600. இதுல இருந்து இங்க சப்ராக்ட் பண்ணா 4x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1600. 4x மைனஸ் 2x 2x ஈக்குவல் டு 1600. x இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னு வரும். x ஓட வேல்யூ 800. நமக்கு மாத வருமானம், b யோட மாத வருமானம் வந்து எவ்வளோ? 4x. 4 into x. x எவ்வளோ? 4 into 800 வருமா? 8 32. 3200 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 420 ஏ மற்றும் பி மற்றும் சிக்கு 1/3, 5/6, 7/9 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி இன் பங்கு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், இது பின்னத்துல இருக்கனால முழு நம்பரா விகிதத்துல மாத்துறதுக்காக இதை நான் அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்ணலாமா? கீழெல்லாம் அடிமானத்துல ஒன்னாக்க போறோம். இப்ப பாருங்க, 18 வச்சுக்கலாமா? எல்சிஎம் 18ன்னு வச்சா இங்க எதால பெருக்கணும்? 6 3 18. அப்ப மேலையும் இதோட 6, இங்க 6 3, அப்ப 3ஆல பெருக்கணும். இங்க 9 2, அப்ப மேல 2 6. அப்ப மேல எப்படி கிடைக்கும்? 6 I3 15, 7 2 14. இந்த ரேஷியோட வந்துருமா? நமக்கு எவ்வளவு பங்கு? B இன் பங்கு மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இது எப்படி இருக்கும்? 6x பிளஸ் 15x பிளஸ் 14x அதோட வேல்யூ தான். பிரித்தால் எவ்வளவு? 420. ஓகேவா? இப்ப கண்டுபிடிங்க. இது எல்லாம் சேர்த்ததான் 420. இப்ப வாங்க, 10 20 30 35x. 35xங்கிறதா 420. xோட வேல்யூ எவ்வளோ? 420/35. அடிக்கலாமா? 7 5 35, 8 5 40, 4 5 20. இங்க வாங்க, 1 7 7, பாக்கி 1 7 14. xோட வேல்யூ 12. b இன் பங்கு, b யோட பங்கு எவ்வளோ? 15x. b ஈக்குவல் டு 15x அப்படின்னா 15 × 12. 15 × 12 எவ்வளோ வரும்? 180 அப்படின்னு வந்துடும். ஓகேவா?
ஆன்சர் ஆப்ஷன் சி 180. நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்களின் விகிதம் 1:2. இவ்விரு எண்களுடன் 7ஐ கூட்டினால் விகிதமானது 3:5 என மாறுகிறது எனில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப A:B அப்படிங்கிறத A/Bன்னு எழுதுவோமா, அந்த ஃபார்மேட்ல இதை எழுத போறேன். அப்ப இதை 1:2 அப்படின்னா நான் எக்ஸ் இங்க 2x, ஓகேவா. அப்ப என்ன பண்ணலாம், x/2x. இரு எண்களுடன் 7ஐ கூட்ட, ரெண்டு பக்கமும் நான் 7 கூட்டுறேன். அது எப்படி மாறுதுன்னா 3/5 மாறிடுது, ஓகேவா. இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. 5 × x + 7, 3 × 2x + 7 வரும். இங்க வாங்க, 5x, 7×5 35, 2 6x, 7×3 21. இந்த 5x இந்த சைடு வந்துச்சு, இந்த 21 நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும், 35 - 21 = 6x - 5x x. அப்ப என்ன ஆகும், 35 - 21 அப்படின்னா 14 வந்துடும். நம்ம கேட்டிருக்கிறது பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த இரு எண்கள் என்ன விகிதம், 1x/2. இதுல பெரிய நம்பர் எது, 2. அப்ப 2x. அந்த 2x கண்டுபிடிச்சிங்கன்னா 2 × 14. அப்ப என்ன வரும், 28. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 எண்களோட விகிதம் 4:5:6. அப்ப 4x, 5x, 6xன்னு எழுதலாமா. அதனுடைய சராசரினா என்ன அப்படின்னா, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் கூட்டி கவுண்ட். இப்ப 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10ஆல வகுக்கணும். 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 3ஆல வகுக்கணும், ஓகேவா. இங்க எத்தனை நம்பரை கூட்டுங்க, 4x + 5x + 6x டிவைடட் பை, இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 1 2 3. அப்ப 3ஆல வகுக்கிறேன். அப்படி வகுத்தோம்னா சராசரி 25 கிடைக்கும். இதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய என்னது, 6x. அந்த 6x தான் என்னங்கிறதான் கொஸ்டின். கிளியரா. இதை கிராஸ் பண்ணுங்க. அப்ப 4x + 6x னா 10x, 10 + 5 15x = 3 × 25 வந்து எவ்வளவு வரும், 75. x = 75/15ன்னு வருமா. இப்ப 5ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும், 5ஆல அடிச்சீங்கன்னா 3×5 15, 4×5 5×5 25, 3ஆல அடிச்சீங்கன்னா 5ன்னு வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 5. கொஸ்டின் கேட்கிறது மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண் 6x. 6 × 5 30. ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல் 40. அப்ப x + y அப்படிங்கிறது 40. இரு எண்களின் வித்தியாசம் x - y அப்படிங்கிறது 4. எண்கள் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப x + y = 40, x - y = 4. அது வந்து x y வேல்யூ கண்டுபிடிங்க. x கேன்சல் ஆயிடுமா, சேர்த்து கூட்டுறப்ப. அப்ப x கூட்டினா 2xன்னு வந்துடும். இங்க 44ன்னு வந்துடும். அப்ப xோட வேல்யூ 2 4 2 4 அப்படின்னு வந்துருச்சு, ஓகேவா. இதுல வந்து x + y வந்து 40. xோட வேல்யூ 22 + y = 40. y = 40 - 22. பேலன்ஸ் எத்தனை இருக்கு, 18. அப்ப y-யோட வேல்யூ 18. அவ்விரு எண்கள் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தான் நம்ம 22 18 அப்படின்னு எடுத்துருந்தோம். இங்க எண்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப x/y என்னன்னு பார்க்கணும். xோட வேல்யூ 22, y-யோட வேல்யூ என்ன, 18. இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க. 2ஆல அடிச்சா 11 9. அப்ப 11:9. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கிராமத்தின் மக்கள்தொகை 1,21,000 ஆண் பெண்களின் விகிதம். மக்கள் தொகை வந்து 1,21,000. பெண்களின் விகிதம், ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 6:5 எனில் அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. என்ன கண்டுபிடிக்கலாமா, எப்படி எழுதுவோம், பாய்ஸ் கேர்ள்ஸ் 6:5. அப்ப 6x 5x. அந்த 6xம் 5xம் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 1,21,000ன்னு தெரியும். கிளியரா. 6 5யும் கூட்டினா 11x. 11x. அப்ப 11xங்கிறது தான் 1,21,000, ஓகேவா. அப்ப x அப்படிங்கிறது 1,21,000 டிவைடட் பை 11. இங்க 11 டைமா, 1 2 3 0 வந்துடும், ஓகேவா. 11,000 வந்துருச்சா. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் எத்தனை சதவீதம் விகிதம், 6x. நமக்கு 1x 11,000னா 6xோட வேல்யூ என்ன, 6 × 11,000 66,000. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மூன்று எண்களின் பெருக்குத்தொகை 750. அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மூன்று எண்களோட பெருக்குத்தொகை 750. அவ்வெண்களோட விகிதம்ன்றது 1:2:3னா எக்ஸ், 2x, 3x. இதுதான் பெருக்குனா 750. இப்ப 2 × 3 6, x × x × x x cube ஈக்குவல் டு 750. அப்ப x cube ஈக்குவல் டு 750/6. ஓரார் 6, பாக்கி 1, இராறு 12, ஐயார் 30, 125. x cube ஈக்குவல் டு 125. x cube ஈக்குவல் டு 5 cube. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு வந்துரும்? 5ன்னு வந்துருமா? அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் பண்ணுங்க. வர்க்கங்களின் கூடுதல். அவ்வெண்கள் என்ன? அவ்வெண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அந்த எண்கள் என்ன வரும்? இங்க எக்ஸ், 2x, 3x தானே அந்த எண்கள். கண்டுபிடிங்க. எக்ஸ்னா 5, 2x-ஆ 2 × 5, 3x-னா 3 × 5. 5, I2 10, 3 15. இப்ப எல்லாத்தையும் வர்க்கங்கள் பண்ணி கூடுதல் பண்ணணும். அப்ப வர்க்கப்படுத்துங்க. 5 வர்க்கப்படுத்தினா 5 25 பிளஸ் 10 வர்க்கப்படுத்தினா 100 பிளஸ் 15 ஸ்கொயர் 225. ஆட் பண்ணுங்க. 25, 225, 250 பிளஸ் 100 350. ஆன்சர் 350. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏக்கு பியை போல் 3 மடங்கும் பிக்கு சியை போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி 680 பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ பி சி இருக்கு. இப்போ கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு முன்னாடி எங்கேருந்து நம்ம எக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏக்கு பிஐ போல 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க ஏ, இங்க பி, இங்க சினா ஏ வந்து பிஐ மாதிரி 3 மடங்குல இருக்கு. அதே நேரத்துல பி வந்து சிஐ போல் 4 மடங்கு. பி வந்து சிஐ போல எத்தனை மடங்கா? 4 மடங்கா. அப்ப பி வந்து சிஐ போல் 4 மடங்குல வருது. ஏ வந்து பிஏ மாதிரி 3 மடங்குல வருது. ஓகேவா? இப்ப கவனிங்க. நான் சிக்கு தான் எக்ஸ்ன்னு எடுக்கணும். சிக்கு எக்ஸ்ன்னு எடுத்தனா பி வந்து சிஐ போல 4 மடங்கு. இது எக்ஸ்னா இது 4x வந்துடும். இப்ப ஏயும் பியும் பாருங்களேன். ஏக்கு பிஐ போல 3 மடங்கு அப்படின்னா 3 × 4x. 3 × 4x இங்க எத்தனை வந்துடும்? 12x வந்துடும். இப்ப இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும்னு சொன்னதுனால இந்த 3 ஆட் பண்ணுங்க. 12x + 4x + x = எவ்வளோ? 680. இவங்க 12, 4, 16, 17, x = 680. x = 680/17ன்னு வருமா? 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப 40. எக்ஸோட வேல்யூ 40. அப்ப நமக்கு எப்படி பிரியுது? 12x, 4x, எக்ஸுக்கு 14 போடலாம். இங்க நன்னாங்க 16, 160. 12 நாங்க எவ்வளோ? 480. ஆன்சர் வந்து 480, 160, 40. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் 80 ரூபாயும் ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் 90 ரூபாயும் சம்பாதிக்கிறார் எனில் அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் பாருங்க. 7 மணி நேரத்துக்கு 80 ரூபா. அவர் எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறாரு? விகிதம் காண்கன்னு சொன்னதுனால 12 மணி நேரத்துல 90 ரூபாய். கவனமா இருக்கணும். மணி நேரம் கீழே இருக்கு, அமௌண்ட் 2 சைடுமே மேல இருக்கு. கிளியரா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 80 × 12, 90 × 7. கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிருமா? அப்ப 8, 9ன்னு வரும். அப்ப 8, 12 எவ்வளவு வரும்? 96, 7, 9, 63ன்னு வந்துடும். ஓகேவா? 63 வந்துடும். இதை இன்னும் சுருக்க முடியுமான்னு பாருங்களேன். ஒரு 3ஆல் அடிங்களேன். 3 9 23 6, 23 6 1 3 32:21. தேங்க்யூ.